கேது திசையும் 9 புத்திகளும். அன்பார்ந்த சுதர்சன் அஸ்ட்ராலஜி ரெமிடிஸ் நேயர்களே, ராகுவை போல் கொடுப்பாருமில்லை, கேதுவை போல் கெடுப்பாரும் என்று சொன்னார்கள். கேது என்பவன் ஞானகாரகன். அது சனியும் கேதும் சேர்ந்திருந்தால் ஒரு விஷயம், தனித்த கேதுவாக இருந்தால் ஒரு விஷயம். இந்த கேது என்பது எப்பொழுதுமே நம்மை சிரமத்தில் ஆழ்த்தி விடுமா, பயத்தை கொடுக்குமா, இது ஒரு வகையான ஒரு நிலை. இதை விட சொல்ல போனால், கேது திசையில் பிறந்தவங்க, அஸ்வினி மகம் மூலத்தில் பிறந்தவங்க முதல் திசையாக அது வந்துடும். மீதி எல்லாத்துக்கும் இடைவெளியில் வரும். அப்போ இந்த அஸ்வினி மகம் மூலத்தை எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக கண்டாந்தகம் இருக்கும். அஸ்வினி 1ஆம் பாதம் கண்டாந்தகம், மகம் 1ஆம் பாதம் கண்டாந்தகம், மூலம் 1ஆம் பாதம் கண்டாந்தகம். அப்போ கண்டாந்தகம் என்பது ஒரு பிளவுபட்ட வார்த்தை. பேசிக்கிட்டே இருக்கும்போது யாருடைய தகராறு பண்ணிடுறது, இல்லை பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்க பேச்சு பிடிக்காமல் எந்திரிச்சு போயிடுவாங்க. ஒரு ரசாபாசமான சூழ்நிலை. இந்த ரசாபாசமான சூழ்நிலை பொதுவாக வருதுன்னு சொன்னாலே அஸ்வினி மகம் மூல நட்சத்திரத்துக்காரங்களுக்கு ஒன்று தெரிஞ்சுக்கணும். இந்த நிலை ஏற்படாமல் தடுப்பதற்கு என்ன வழி? முதல்ல ஒரு விஷயம் தேவையா, ஒரு கன்னி தேவதை அவங்க வீட்டில் இருக்கும், இல்லைன்னா ஒரு கத்தாழை வச்சு வளர்க்கணும். இந்த ரெண்டையும் ஏதாவது ஒன்று செஞ்சிட்டாங்கன்னா நிச்சயமாக அந்த கேது திசையால் பெரிய பிரச்சனையே வராது. இது பொது பலன். ஆனால் ஒவ்வொரு புத்திகளுக்கும் ஒரு பலன் இருக்குது இல்லையா? இப்போ கேது திசையில் கேது புத்தி, இதுக்கு என்ன செய்யணும்? புறாவுக்கு தான் சாப்பாடு வைக்கணும். அது என்ன வைக்கலாம்? கொண்டக்கடலை வைக்கணும். கொண்டக்கடலை என்பது வச்சுட்டு சும்மா வரக்கூடாது. அந்த புறாவுக்கு வச்சு, புறா வளர்க்குறவங்கள்ட்ட கொடுத்து அதை வச்சுட்டு கொஞ்சம் தண்ணீரும் அது ஊற்றி சாப்பிட்ற தண்ணீரில் கொஞ்சம் தண்ணீரை ஊற்றணும். எதுக்கு சொன்னால், அந்த கொண்டக்கடலையை சாப்பிட்டு புறா என்ன செய்யணும்னா தண்ணி குடிக்கும். தண்ணி குடித்து முடித்தோடனே புறாட்ட ஒரு குணம் உண்டு, அந்த எது குடிச்சிச்சோ அந்த தண்ணிக்குள்ளே இறங்கி குளிக்கும். அது ரெக்கை அடித்து குளிக்கும்போது அதிலிருந்து சிதறுகின்ற அந்த தண்ணீர் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை பெரும்பகுதி காப்பாற்றுது. அப்போ புறாவுக்கு தானம் கொடுக்கறதுக்கும் புறாவுக்கு கொண்டக்கடலை படைக்கிறதும் நமக்கு ரொம்ப உத்தமமான ஒரு விஷயம். இது கேது புத்தியில். அடுத்து சுக்கிர புத்தி. இந்த சுக்கிர புத்தியை நம்ம என்ன செய்கிறது, எப்படிலாம் கழிக்கிறது? கேதுவும் சுக்கிரனும் ஏற்கனவே இடைவிடாத தொல்லை. செல்ஃபோன் பாருங்கள், அடிச்சுக்கிட்டே இருக்கும். சாப்பிட போகும்போது கடைக்காரன் கூப்பிடுவான். நீங்கள் எப்போ உணவை கையில் வைக்கிறீங்களோ அப்போல்லாம் செல்ஃபோனில் போனோம், ஏப்போ வாங்கின படத்தை எப்போ கொடுக்குற, பேங்கில் டியூ கட்டலை, இப்படி ஏதாவது ஒரு உணவை சாப்பிட முடியாத ஒரு தொல்லை. அந்த தொல்லைக்கு நாம் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டால், சுக்கிர பகவானுக்கு இளநீரில் அபிஷேகம் பண்ணிடணும். வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவான் எங்கே இருக்காரோ அவருக்கு போய் நவகிரகத்தில் இருக்க சுக்கிரனுக்கு அழகான ஒரு இளநீர் அபிஷேகம், ஒரு சின்ன வெள்ளை பட்டு துணி கட்டி ஒரு தீபாராதனை, உங்கள் பேருக்கு ஒரு அர்ச்சனை, இந்த வெள்ளிக்கிழமை செஞ்சிங்கன்னா கோடீஸ்வர யோகமாக மாறிடும். இந்த கேது ஏதாவது ஒரு வெளியில் ஒரு தர்ம காரியத்தை செய்ய வைப்பான். அப்போ ஏழை குழந்தைகளுக்கு அன்னதானம், ஒரு முதியோருக்கு அன்னதானம், ஒரு கல்வி ட்ரஸ்ட்டுகளுக்கு அன்னதானம், இந்த மாதிரி நீங்கள் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கும். அப்போ நீங்கள் அதிலேருந்து தப்பிச்சுக்கிட்டே போய்கிட்டே இருப்பீங்க. அடுத்தது சூரிய புத்தி. கேது தசையில் சூரிய புத்தி வந்து தகப்பனோட ரொம்ப வாக்குவாதம், தகப்பன் சொத்து கிடைக்காம போகிறது, அநீதியாக பேசுகிறது, சில விஷயங்கள் உங்களை அறியாமலே நீங்கள் கோவப்பட்டு வார்த்தைகளை விடுறது, இப்படி வரும். இதுக்கு என்ன செய்யணும்? ஞாயிற்றுக்கிழமை சிவபெருமானுக்கு ஒரு வஸ்திரம் தானம் கொடுக்கணும். அபிஷேகம்லாம் பண்ணக்கூடாது. ஒரே ஒரு வஸ்திரம், அவருக்கு இடுப்பில் கட்டுறதுக்கு ஒரு வஸ்திரத்தை கொடுத்து தானம் பண்ணிவிட்டு நீங்கள் பால் பாயசம், அந்த பால் பாயசம் வந்து வீட்டிலேருந்து போட்டாலும் சரி, அங்கேயே போட சொன்னாலும் சரி, ஒரு நெய்வேத்தியம் பண்ணி அந்த நெய்வேத்தியத்தை நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்டு வர்றவங்களுக்கு கொடுங்க. அந்த பால் பாயசம் நெய்வேத்தியம் பண்ண இந்த தனகாரகனுடைய வரவு கூடும், பொருளாதார நெருக்கடி குறையும். இந்த வீட்டில் இருக்க ஆடு மாடுகள், விளைநிலங்கள், இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு ஒழுக்கமான நிலைக்கு வரும். அதை விட சொன்னால் கொடுக்கல் வாங்கல் ரொம்ப நேர்மையாக இருக்கும். இத்தனாந்தேதி இத்தனை மணிக்கு கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா கேது திசையில் கொடுக்க முடியாது. ஆனால் இந்த சூரிய புத்தியில் சிவபெருமானுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு கொடுத்தவங்களுக்கு பூரா கண்டிப்பாக அந்த வாழ்க்கையில் சொன்ன டயத்துக்கு கொடுத்துருவாங்க. இதை நீங்கள் மெயின்டைன்ஸ் பண்ணணும். அடுத்தது அம்மன் சந்திர புத்தி. இந்த சந்திர புத்தியில் என்ன செய்கிறது? கேது திசையில் சந்திர புத்திங்கிறது தாய்க்கே ஒரு கண்டத்தை கொடுத்துரும், சகோதரிக்கு கண்டத்தை கொடுக்கும், வீணான வாதங்கள் வரும், மாமியார் மாமனார் சண்டை வரும். எல்லாம் பார்த்துக்கிட்டு சிகப்பு நிற ஒரு வஸ்திரம், திங்கக்கிழமை ஏதாவது சாந்த சுரூபமான அம்மன்களுக்கு போய் ஒரு சின்ன வஸ்திரம், முடியாத ஒரு சின்ன துணி எடுத்துக்கொண்டு போய் கொடுத்துட்டு உங்கள் பேர் நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த அம்மனுக்கு போட்டு அந்த துணியை எப்போ வாங்கணும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும்.
சந்திர புத்தி என்னைக்கு முடியுதோ ஜோதிடக்கலை தெரிஞ்சவங்கள்ட்ட ஒருத்தவங்கள்ட்ட குறித்து வாங்கி கடைசியாக சந்திர புத்தி முடிய போகும்போது ஒரு சிவப்பு துணி போடுவீங்க. அந்த சிவப்பு துணியை மட்டும் அந்த அம்மன்கிட்டருந்து வாங்கிடணும். அந்த அம்மன்கிட்டருந்து வாங்கிட்டு வர துணியை மடித்து உங்கள் வீட்டில் உங்கள் பணப்பெட்டியிலையோ சாமி ரூம்லையோ வச்சிடணும். இதுதான் உங்கள் குலதெய்வம், இதுதான் முருகன், இதுதான் அம்பாள், எல்லாமே சாந்த சுரூபமான கடவுள். நீங்கள் கண்டிப்பாக அகோர தெய்வத்திட்ட எதுவுமே செய்யக்கூடாது. சிவப்பு நிற துணி தான், தானம்தான். கண்டிப்பாக கடைசியாக எடுத்து வைங்க. இந்த சந்திர புத்தி உங்களை நன்றாகவே காப்பாற்றும். அடுத்தது செவ்வாய் புத்தி. உங்களுக்கு கேது திசையில் செவ்வாய் புத்தி அப்போதே சொன்னேன், அது ரொம்ப கஷ்டமான விஷயம். செமன் போகும், கஷ்டம் வரும், வீழ்ஸ்தலத்தில் பிரச்சனை வரும், மர்ம உறுப்புகளில் கஷ்டம் வரும், எல்லாம் சொன்னேன். ஆனால் அதை விட இன்னொரு கொடுமையை தெரிஞ்சுக்கோங்க. என்று ஒரு சகோதர சகோதரிகளை சண்டை வருதோ அது கேது திசையில் செவ்வாய் புத்தியில் தான் வரும். அதுவும் செவ்வாய் நீசமாக இருந்துட்டான்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக சொல்கிறேன், பிரிவினை தான். அவங்களோட பேசவே மாட்டீங்க நீங்கள். அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி, மாமன் மச்சான், எப்பயுமே அந்த இடத்துல உறவு முறைகள் போராட்டம் வந்துடும். அதுக்கு சிவப்பு நிற ரோஜா மாலை கண்டிப்பாக முருகனுக்கு தான் அணிக்கணும். டைமண்ட் கற்கண்டு இதை நெய்வேத்தியம் பண்ணுங்கள். பனங்கற்கண்டு நெய்வேத்தியம் பண்ணக்கூடாது. டைமண்ட் கற்கண்டும் ஒரு ரோஜா மாலையும் முருகனுக்கு செவ்வாய்க்கிழமை சாத்தி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த கேது திசையில் செவ்வாய் புத்தியை நீங்கள் கழித்து விடலாம். அடுத்தது ராகு புத்தி. கேது திசையில் ராகு புத்தி மாதிரி கொடூரம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஆனால் ஒரே ஒரு பழத்துக்கு மட்டும் இது கட்டுப்படும். கேது திசையில் ராகு புத்தி பப்பாளி பழத்துக்கு தான் கட்டுப்படும். இந்த பப்பாளி பழத்தை கொண்டு போய் கேது பகவான் முன்னாடி, ராகு பகவான் முன்னாடி வைக்கணும். வச்சிங்கன்னா அது அந்த பழமே ஒரு வித்தியாசமான ஒரு டைப்பில் இருக்கும். அந்த பழத்தை கொண்டு போய் ராகுக்கு முன்னாடி வச்சு ஒரு ஊதா கலர் துணியை ராகுக்கு சாத்தி அதுக்கு நெய்வேத்தியம் பண்ணி ஒரு தீபத்தை போட்டு வணங்கிட்டு வாங்க. இந்த பப்பாளி பழத்தை என்ன செய்கிறது? பப்பாளி பழம் உண்மையிலே சாப்பிட்டாலே கற்பத்தை களைச்சி போடும். கற்பத்தை ஒரு பெண் கர்ப்பமாக இருக்கும்போது பப்பாளி பழமே கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்? பப்பாளி பழம், அன்னாச்சி பழம்லாம் கற்பச்சிதைவு உண்டாக்கிறோம், சூடு, உஷ்ணம். அப்போ அந்த பழத்தை கொண்டாந்து அதை வெட்டி வீட்டில் இருக்க எல்லாரும் சாப்பிடணும். அந்த பப்பாளி பழத்தை சாப்பிட 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 கண்டிப்பாக இந்த கேது திசையில் ராகு புத்தி உங்களை ஒன்றுமே செய்யாது. ஆனால் அந்த ஊதா துணியை எடுக்கக்கூடாது. ராகுக்கு சாத்துற ஊதா துணியை விட்டுட்டு வந்துடணும். அது கடைசி கேட்டால் எடுக்கலாமா அப்படிலாம் கேட்காதீங்க, அது எடுக்கக்கூடாது. ராகு என்பவள் அதுக்கு கண்டமாலைன்னு பேர். அந்த காலத்தில் கழுத்தில் ஒரு சுற்றி ஒரு கட்டி வரும். இந்த கேது திசையில் ராகு புத்தியில் பெரும்பகுதி கண்டமாலைன்னு சொல்லக்கூடிய கண்டத்தில் ஒரு சின்ன கட்டி தோன்றி அதன் மூலமாக கழுத்து பூரா மாறி ஊதா நிறத்துக்கு வரும். அது இப்போ த்ரோட்டுக்குள்ளே இன்ஃபெக்ஷன் ஆகி நிறையா பேருக்கு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. அப்போ அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, பாம்பு, நல்ல பாம்பு, இறந்த பாம்புனுடைய முள்ளை எடுத்து கழுத்தில் சுற்றி வச்சுருவாங்க, அந்த கண்டமாலை இறங்கிடும். இப்போ அந்த மாதிரிலாம் நம்ம நவீன யுகத்தில் செய்ய முடியாது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அந்த ராகுனுடைய இதை கட்டுப்படுத்துறதுக்காக இந்த பப்பாளி பழத்தை சாப்பிடுங்க. பப்பாளி பழம் உங்களை காப்பாற்றும். அதே மாதிரி குரு புத்தி. கேது திசையில் குரு புத்தி உணவு டைஜஷன் ரொம்ப கஷ்டப்படும். அப்போ உணவு டைஜஷன் கஷ்டப்படுத்தும் போது என்ன செய்கிறது? அப்போ நவதானியத்தை 9 தானியங்களே வாங்கணும், ஊற வைக்கணும். அதை நல்லா மிக்சிலேயோ கிரைண்டர்லையோ போட்டு ஆட்டணும். ஆட்டி அடத்தோசை மாதிரி சுடணும். சுட்டு அதை இறைவனுக்கு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டு பூஜை ரூம்லேயே வைங்க. வச்சு அந்த அடத்தோசையை நீங்கள் சாப்பிட 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 நிச்சயமாக சொல்கிறேன், அன்னதரித்திரமும் இருக்காது, அடுத்த தரித்திரமும் இருக்காது. நிச்சயமாக அந்த குரு புத்தி உங்களை அழகாக காப்பாற்றும். சரி, இந்த அடத்தோசை செய்கிறதுல 9 தானியம் சொல்கிறாங்க, 10வது ஒரு தானியம் எக்ஸ்ட்ரா விழுந்துடக்கூடாது. அதுதான் நமக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். பருத்தி விதை 9 தானியத்தை போடுவாங்க, கண்டிப்பாக பாருங்கள், அதில் ஒரு பருத்தி விதை கிடைக்கும். இந்த பருத்தி விதையை ஏன் செய்யக்கூடாதுன்னு சொல்லனா, ஈமக்கிரியை செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் 9 நவதானியம் போக பருத்தி விதையும் சேர்த்து போடுவாங்க. ஒரு மனிதன் தன்னுடைய காலம் முடிந்த பின்னால் அன்று அவனுக்கு செய்யக்கூடிய ஈமக்கிரியில் பருத்தி விதை இருக்கும். அந்த பருத்தி விதை வராமல் நீங்கள் பார்த்துக்கணும். அப்படி இருந்தாலும் கிண்டி எடுத்து ஓரமாக போட்டுறணும். இதெல்லாம் நாங்கள் வாழ்க்கையில் அனுபவித்த விஷயம். பரிகாரம் சொல்லும்போது ரொம்ப எச்சரிக்கையாக சொல்லணும். இந்த அடத்தோசை, நவதானிய அடத்தோசை கண்டிப்பாக குரு புத்தியில் உங்களை காப்பாற்றும். அடுத்தது கேது திசையில் சனி புத்தி என்பது ஒரு கஷ்டமான காரியம்.
சனி பகவான் ஒரு நல்ல ஆதிபத்தியம் உள்ளவர். ஆனால் கேது திசையில் சனி புத்தி என்பது ஒரு கஷ்டமான விஷயம். மகரத்தில் சனி கேது இருந்தாலும் சரி, சிம்மத்தில் சனி கேது இருந்தாலும் சரி, சனி கேது பொதுவாக எந்த இடத்துல இருந்தாலுமே கோர்ட் கேஸ் வழக்கு ஏற்படும். ஆனால் மகரத்தில் சனி கேது இருந்தால் ஜெயித்து விடுகிறார்கள். ஏழரை சனி, ஜென்ம சனி, பாத சனி என்று பிரிக்கின்றோம். முதல் 30 வருடம் ஏழரை சனியாகவும், அடுத்த 30 வருடம் யோக சனியாகவும், அடுத்த 30 வருடம் மாரக சனியாகவும் வருகின்றார். ஏழரை சனி நடக்கும்போதும் சனி திசையும் சேர்ந்து வந்தால் மிகுந்த கஷ்டம். இதையெல்லாம் அனுபவபூர்வமாக பார்த்ததற்கு காரணம், புவியியல் வானியல் சாஸ்திரங்கள் 7.5 ரெக்டார் அளவு வரும்பொழுது கண்டிப்பாக பூமி பிளந்து விடுகிறது அதிர்ச்சி வரும்போது. அதனால்தான் 7.5 என்று சொல்லாதே, டெமாலிஸ் ஆகக்கூடிய முடியும் நேரம் என்று சொன்னார்கள். ஆனால் நாம் அதை 7.5 சனி என்று சொல்கின்றோம். இதிலிருந்து பார்க்கும்போது இந்த சனி பகவான் என்பவர் தன்னுடைய வேலையை ஒழுங்காக செய்வார். அவருக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம், சந்தனாதி தைலம் சாத்த வேண்டும், கருப்பு திராட்சை மாலையாக போட வேண்டும், ஊதா கலர் வஸ்திரம் சாத்த வேண்டும். இதை சாத்தி செய்தீர்களானால் மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆவீர்கள். இது அனுபவம் கண்ட உண்மை. அடுத்தது கேது திசையில் புதன் புத்தி. இதற்கு புதன் பகவானுக்கு கரும்புச்சாறு நெய்வேத்தியம் பண்ண வேண்டும், அபிஷேகம் பண்ணக்கூடாது. இந்த கரும்புச்சாறை நெய்வேத்தியம் பண்ணி அதற்கு ஒரு ஊதுபத்தியை காமித்து புதன்கிழமை தோறும் வழிபட்டு வந்தீர்களானால் கேது திசையில் புதன் புத்தி உங்களை ஒன்றும் செய்யாது, நரம்பு மண்டலை பாதிக்காது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்.